ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ஒரு காமெடி படம் தான் பரதநாட்டியம். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சூர்யா தேஜா, ஹர்ஷவர்தன், அஜய் கோஸ், ஹர்ஷா செம்முடு இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. கேவிஆர் மகேந்திரா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஹீரோ வந்து ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ இதுக்காக ஏகப்பட்ட ப்ரொடியூசர் கிட்ட போய் இவர் வந்து கதையும் சொல்றாரு. பட் கேட்குற எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கதையில வந்து ஏதோ ஒரு கரெக்ஷன் சொல்றது, இல்லைனா தனக்கு பிடிச்ச மாதிரி வந்து கதையை மாத்துறது. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஹீரோ வந்துட்டு எப்படியாச்சும் ஒரு டேரக்டர் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கும்போது தான் அவருடைய குடும்பத்தில் சில பண தேவையும் வந்து ஏற்படுது. அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுனால அவர் இந்த ஒரு டேரக்டர் ஆகி ஜெயிச்சாதான் வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இருக்காரு. ஒரு பக்கம் நம்ம ஹீரோக்கு பண தேவை இருக்கு, இன்னொரு பக்கம் தான் லவ் பண்ண பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணணும், இன்னொரு சைடு தன்னுடைய அம்மா வந்துட்டு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு ஆப்ரேஷனுக்கு பணம் தேவைப்படுது. இப்படி பல இக்கட்டான சூழ்நிலையில நம்ம ஹீரோ போய் மாட்டிக்கிறாரு. இதுக்கெல்லாம் ஒரே அடிப்படையான விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பணம் ஒண்ணுதான். ஸோ இந்த பணத்தை வந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து போடுறாரு. ஸோ இந்த ஒரு பிளான் வந்து நம்ம ஹீரோக்கு கை கொடுத்துச்சா இல்லையா, எந்த பாயிண்ட்ல இவர் வந்து மாட்டினாரு, மாட்டினதுக்கு அப்புறம் எப்படி இவர் எஸ்கேப் ஆனாரு அப்படிங்கிறதா இந்த ஒட்டுமொத்த படத்துடைய கதை அப்படின்னு சொல்லலாம். மேலோட்டமாக தான் இந்த படத்துடைய கதை வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி படம் அப்படிங்கிறதுனால காமெடி எங்கெங்கே தேவையோ ஸோ அங்கே மட்டும்தான் மெயினாக வச்சுருக்காங்க. படம் முழுக்கவே காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா சீரியஸான கேரக்டரும் சரி, இல்லை காமெடியான ஆர்டிஸ்ட்டுமே சரி, ரெண்டு பேருமே வந்துட்டு போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹர்ஷவர்தனுடைய கேரக்டர் ஆகட்டும், அப்புறம் ஹர்ஷா செம்முடு அவருடைய கேரக்டர் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேரும் ஃபோனில் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போகும் செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறமா. ஸோ அந்த சில சீக்வன்ஸ் எல்லாம் வந்து செம்ம காமெடியாக இருந்துச்சு. படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக வரக்கூடிய அஜய் கோஷோட அந்த ஒரு சில காமெடியான போர்ஷன்ஸும் படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 20 நிமிஷம் செம்ம ஃபன்னாக காமெடியாக வந்து கொண்டு போயிருந்தாங்க. இடையில மட்டும் அங்கங்கே சின்ன சின்ன லேக்லாம் வந்து இருக்க தான் செய்யுது. ஸ்பெஷலாக என்ன இருக்குது, புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவே ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதுனால வில்லன் குரூப் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஸ்டோரியை வந்து நம்ம ஹீரோவே கற்பனையாக வந்து நரேட் பண்ணுவார். அந்த சில போர்ஷன்ஸ் எல்லாம் படத்தில் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். லாஜிக்கே இல்லாத ஒரு சில காமெடி, சில்லியான காமெடி எல்லாம் இந்த படத்துலேயும் வந்துருக்கு. பட் அதெல்லாம் ரசிக விதத்தில் எடுத்திருந்தாங்க. படம் தெலுங்குலேயே பார்த்ததுனால எனக்கு வந்து பர்சனலாக ஒர்க் அவுட் ஆச்சு. மேபி தமிழ் டப்பிங்கில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. தமிழ் டப்பிங் வந்தால் அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழ் டப்பிங் வருதா என்ன அப்படிங்கிறது. அண்ட் படத்தில் அன்வான்டான சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் இல்லாமல் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நோக்கி மட்டுமே தான் இந்த படத்தோடைய கதை வந்து ட்ராவல் ஆகிருக்கு. இந்த படத்தோடைய கதையில் எங்கே ஒரு திருப்பம் வந்து ஏற்படுதோ ஸோ அந்த சில போர்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட விதம் நல்லாவே இருந்தது. ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு நீட்டான காமெடி படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ பெரிய அளவில் போர் அடிக்காமல் படத்தோடைய அந்த ரன் டைமும் வந்துட்டு கரெக்டாக இருக்கிறதுனால இந்த படம் போர் அடிக்காமல் முடிஞ்ச வரைக்கும் என்டர்டெய்னிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃப்ரீ டைம் கிடச்சா இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு